ஸோ 2வதா நமக்கு வைட்டமின் டி வந்து கண்டிப்பா தேவை. இந்த காலகட்டத்தில நெறைய பேருக்கு, முக்கியமா இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில நெறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸோ, இல்ல வந்து ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனைன்னு வரும்பொழுது எல்லாமே வைட்டமின் டி குறைபாடையும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வைட்டமின் டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மெனோபாஸோட பாதிப்புகள் இன்னும் அதிகமா தெரியும். ஸோ அப்போ நம்ம ரெகுலரா சன்லைட்ல எக்ஸ்போஷராக வந்து இருக்கிறது. ஸோ வைட்டமின் டி இருக்கிற மாதிரி உணவுப் பொருட்கள், பால் சார்ந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி மஷ்ரூம் வந்து எடுத்துக்கலாம், காளான் மாதிரியான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வைட்டமின் டி நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் இந்த காலகட்டத்தில் சாதாரண கட்டிகள் புற்றுநோய் கட்டிகளாக மாறாமல் நம்ம ஓரளவுக்கு வந்து தடுத்துக்க முடியும். ஸோ 3வதா நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரானும் அதே மாதிரி வந்து ஈஸ்ட்ரோஜனும் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். அது என்னென்ன உணவுப் பொருட்கள் அப்படின்னா, எள்ளு வந்து எடுத்துக்கலாம், கருப்பு எள்ளு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து உண்டு. அதே மாதிரி சதாவரி கிரானுல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மருத்துவரோட ஆலோசனையோட இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ளாக் சீட்ஸு, ஆளி விதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுலேயும் வந்து ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரீக்கேர் வகையான கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய கோரைக்கிழங்கு, சதாவரி, அமுக்ரா இந்த மாதிரியான கிழங்குகள், மருந்துகள் எல்லாமே சேர்ந்த ஒரு மூலிகை மருந்து தான் ஸ்ட்ரீக்கேர் கேப்சூல்ஸ். இதுவும் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸாக வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். Dr. Srivarma's Vagicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.